வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து அண்டர் ரேட்டட் அன்னோட்டிஸ்டு படம்லாம் வந்து ஒரு 3 படம் பற்றி நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து அதை பற்றி டைம் கிடச்சதுன்னா போய் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்ல போகிற படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. வெரி ஃபர்ஸ்ட் மெட்டுன்னு ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி சொல்லணும்னா, ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அவன் வந்து அந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணல, வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு போயிடுது. ஸோ அவன் திரும்ப அந்த பொண்ணை லவ் பண்ணுன்றதுக்காக எப்படி லவ் பண்றதுன்னு தெரியல, எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியல. அதனால ஒரு வெக்ஸ் ஆகி ஒரு பார்ல போய் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு போட்டோ எடுக்கிற மெஷின் இருக்கு. ஏன்ஷியன் டைம்ஸ்ல யூஸ் பண்ண போட்டோ எடுக்கிற மெஷின். 5 ரூபா காயின் போட்டோம்னா 5 போட்டோ வரிசையா எடுக்கும் தெரியுமா, அந்த மெஷின். அந்த மெஷின்ல உட்காரப்போ அவன் டைம் டிராவல் பண்ணி அந்த பொண்ணை எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தானோ அந்த டைம்க்கே போயிடுறான். ஸோ இப்போ இந்த டைம் டிராவல் மெஷினை யூஸ் பண்ணி அவன் திரும்ப அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை ஒன்லைனு. நிறையா ஃபன்னாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் அந்த படம். நல்லா ஃபீல் குட் மூவியாக எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த படம் பாருங்க. நடிச்சவங்க எல்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. படத்தோட ரன் டைமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 2 ஹவர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து டைம் கிடைச்சதுன்னா எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ்ல போய் இந்த படம். அரவிந்தா, நெக்ஸ்ட் நீ தான். என்னோட படம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் அசோக் செல்வன் படம் தான். சில நேரங்களில் சில மனிதர்கள் 2022. எஸ், கண்டிப்பா 2022 ரிலீஸ் ஆன படம். மோஸ்ட்லி கண்டிப்பா யாருமே பாத்துருக்க மாட்டாங்க இந்த படத்தை. ஆமா, இப்படி ஒரு படம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, நான் தியேட்டர்ல பார்த்தப்ப 4 பேர் தான் இருந்தாங்க. என் கூட சேர்த்து 3 பேர் வேலை பாக்குறவங்க, தியேட்டர்ல வேலை பாக்குறவங்க. நான் பாக்குறப்ப 7 பேருன்னு நினைக்கிறேன். 4 பேர் தான் இருந்தாங்க. ஆனா ரொம்ப சூப்பரான படம் அது. படத்தோட ஒன்லைன் கேட்டீங்கன்னா, ஒரு நைட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் வந்து 4 பேர் வாழ்க்கையை எப்படி மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை வரும். அந்த 4 பேருக்கும் வந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும். ஒருத்தன் வந்து ரொம்ப கோவக்காரன், ஒருத்தன் வந்து காசு இருந்தா என்ன வேணா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பயங்கரமான ஒரு ஃபீல் குட் மூவி. 2 ஃபேவரட் பேர் நடிச்சிருப்பாங்க. ஒருத்தன் அசோக் செல்வன், மணிகண்டன், 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ஒரே படத்துல நடிச்சது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். அது இன்னுமே அன்னோட்டிஸ்டு கூட. 2 பேருமே நடிச்சு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. படம் நிறைய சீன்ஸ் வந்து ஹார்ட் ஹிட்டிங் பண்ணும் கண்டிப்பா. இத வந்து அண்டர்ரேட்டட் கிளைமாக்ஸ். ஆமா, இது அண்டர்ரேட்டட் கிடையாது, ட்ரூலி இது ஹைலி ரேட்டட் பண்ண வேண்டிய படம் இது. நிறைய பேர் பார்க்கல, இன்னும் நிறைய பேருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னே தெரியல. ஸோ அந்த படமும் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா பாருங்க. ஜெபி, அடுத்தது நீ தான்டா. நான் வந்து சொல்ல போற படம் வந்து வழக்கம் போல நம்ம தலைமை அசோக் செல்வனோட படம் தான், சித்தம் ஒரு வானம். அந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்ண போறேன். படம் வந்து என்னன்னா, ஆன்லைன்ல சொல்லணும்னா அவன் ஒரு 2 ஸ்டோரி மாதிரி ஒண்ணு இது பண்ணியிருப்பான் அசோக் செல்வன். அந்த ஸ்டோரியில வந்து அவனா நினைச்சு அந்த கேரக்டர், அவனா நினைச்சு இல்ல, அது ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரிதான் இருக்கும். அந்த ஸ்டோரியில வந்து அவன் பொருத்திட்டு அதுல உள்ள 2 கதையும் அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். கிளைமேக்ஸ் மட்டும் அவங்களா வந்து போய் என்ன ரியலா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அந்த எண்டிங் வந்து பார்க்கும்போது உண்மையா வந்து ஒரு சோல்ஃபுல்லா இருக்கும் படம். அதுக்கு ஆக்சுவலா அவன் என்ன சொல்ல வரான்னா, அசோக் செல்வன் ஹீரோக்கு லைஃப்ல வந்து ஒரு கஷ்டமான டைம் வரும். அப்போ அந்த டைம்ல அவன் வந்து இந்த 2 ஸ்டோரியை பத்தி கேட்பான். சோ இந்த 2 ஸ்டோரியை பத்தி கேட்டுட்டு அவங்க நேர்ல மீட் பண்ணணும்னு நினைப்பான். சோ இந்த 2 ஸ்டோரியை வச்சு அவன் எப்படி கேட்டதுனால வந்து மீட் பண்ண மாட்டான். அந்த ஸ்டோரி பாதியிலே நின்றும். அவனுக்கு என்ன இருக்கும் தெரியணும்னு கியூரியஸா இருப்பான். அதனால ஹீரோ ஹீரோயினையும் அத பார்க்க போவாங்க. அவன் டிராவல் பண்ணி போவாங்க. அதுல இருந்து அவன் என்ன டேக் பண்ணி அவனோட லைஃப சேஞ்ச் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட்டா நடிச்சிருப்பாரு. சூப்பரா நடிச்சிருப்பான், நல்லா இருக்கும். அவளும் ரித்து வர்மா தானே அவ? ஆமா, அவளும் நல்லா நடிச்சிருப்பா. அவளோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கும்.
அப்பர்ணா முரளியா யார் அவ? அபர்ணா பாலமுரளி ஃபிக்ஷன் இதுல வருவாங்க. அவளும் நல்லா நடிச்சிருப்பா. அவர் ஒரிஜினல் இதுல ஆனா அவங்க கிடையாது, ஒரிஜினல் அவ கிடையாது. அது நல்லா இருக்கும். அந்த படமும் கண்டிப்பா டைம் கிடைச்சதுன்னா இந்த 3 படமுமே வந்து எல்லாருமே உங்களுக்கு போர் அடிக்கிற டயத்துல கண்டிப்பா பார்க்கலாம். அந்த 3 படம் என்னென்னா வென் வி ஃபர்ஸ்ட் மெட்ன்றது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, நித்தம் ஒரு வானம் பிரைம்ல இருக்குன்னு நினைக்கிறேன், சில நேரங்களில் சில மனிதர்களும் பிரைம்ல தான் இருக்கு. பாய் கைஸ். பாய் பாய்.